சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெயிலின் வேகம் எப்போது அப்படின்னா அக்னி நட்சத்திரத்தின் போதுதான்னு கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பே வெயிலின் வேகம் பயங்கரமாக இருந்துச்சு. பல நகரங்களில் வெயிலின் அளவு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி இருக்கு. லேசாக அங்கங்கே மழை பெய்யுது கேள்விப்படுறோம். நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் பெய்தது. அதுபோல் எல்லா ஊர்கள்லேயும் மழை பெய்யாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். சுட்டெரிக்கும் வெயிலுக்கு குழந்தைகள் செயற்கையான குளிர்பானங்களையும் ஐஸ்கிரீமையும் தேடி வாங்கி சாப்பிட்றாங்க. நாக்குக்கு சுவை கொடுக்கும், உடல் நலத்துக்கு கேட்டை விளைவிக்கும். வெயில் காலத்திற்கு ஏற்ற இயற்கையான சில உணவுப் பொருட்களை நாம் பயன்படுத்தலாம். இளநீர், நுங்கு, பதநீர், நீர்மோர், தயிர் சாதம், கம்மங்கூழ் போன்றவற்றை நிறைய பயன்படுத்தணும். ஒரு முறை இளநீ குடிக்க போனோம். ஒரு அன்பர் இது 25 ரூபாய்னார், இது 30 ரூபாய்னார். இன்னொரு அன்பர் இது 35 ரூபாய்னார். ஏங்கய்யா இப்படி விலை வித்தியாசம்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் நாட்டுக்காய், காய் தான் பெருசாக இருக்கும், உள்ள கூடு பாருங்க சின்னதாக இருக்கும். அதே இந்த 35 ரூபா காயை பாருங்க, காயும் பெருசாக இருக்கும், உள்கூடும் பெருசாக இருக்கும். பொள்ளாச்சி காயின்னு பெரிய விளக்கம் வேற. ஆறுமுகம் ஐயா, இளநீர் குடிக்கலாமா வேணாமான்னு நமக்கு யோசனையே வந்துருச்சு. நுங்கு இன்னும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. தர்பூசணி பழம், கிர்னி பழம் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். பழங்கள் நிறைய சாப்பிட்டா தான் உடல் சூடு தணியும். எந்த அளவுக்கு நமது உடல்லிருந்து தண்ணி வெளியேறுதோ அந்த அளவுக்கு இல்லை, அதை விட அதிகமாக தண்ணி உள்ளே சேரணும் உடம்புக்குள்ளே. உச்சி வெயில் நேரங்களில் வெளியே போகாமல் இருக்கணும். நாம் மட்டும் இல்லை, நமது கால்நடைகளையும் நிழலில் கட்டி வச்சு தீனி போடணும். கால்நடைகள் மேலே தண்ணி தெளித்து குளிர்ச்சி ஏற்படுத்தணும். அப்புறம் இன்னொரு வருத்தமான செய்தி நம்ம பழனிச்சாமி ஐயா சொன்னார். ஏற்கனவே நிறைய தென்னை மரங்களை பழமரங்களை இழந்திருக்கிறோம். இந்த வருடத்து வெயில்னால இன்னும் இருக்கக்கூடிய மரங்களையும் இழந்துருவோம் போல இருக்கு சார் அப்படின்னார். அந்த அளவுக்கு தண்ணி தட்டுப்பாடு. அதோட ஆழ்குழாய் கிணறு போடுறது வெறுமனே 400 அடி 500 அடிலாம் கிடையாது, 900 அடி 1000 அடி போடணும். 1000 அடி போர் போட சுமார் 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய், ஏன் இன்னும் அதிகமாக கூட செலவாகும். அப்படி செலவு செய்து தண்ணி கிடச்சிட்டா பரவாயில்ல, வெறும் புகை வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறதுன்னு அன்பருடைய புலம்பல். ஆறுமுகம் ஐயா, தோட்டத்துக்கு போனால் பச்சையை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் விவசாயி. ஆனால் இப்போ இருக்கிற நிலை, வயக்காட்டுக்கு போனால் கருகும் செடி கொடிகளையும் காஞ்சி போன மரங்களையும் பார்க்குற மாதிரி இருக்குது. வருத்தமாக இருக்குது, மனம் சஞ்சலமடையுதுன்னு இன்னொரு நண்பர் சொன்னார். நாம் எங்கே போயிட்டுருக்கோம், இந்த தொழிலோட எதிர்காலம் என்னாகும்னு எல்லாரும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.